ஹலோ மை டியர் ஃபேமிலி, இப்போ வரைக்கும் நம்ம இத்தனை ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்டிச்சுமே வந்து பார்த்துடலாம். இந்த மேலே இருக்க ஸ்டிச் எல்லாம் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மேலே இருக்க ஸ்டிச் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நீடியில் கிளாத்துக்கு மேலே எப்போயுமே உங்களுக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ அங்கேருந்து நீடியில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து நம்ம நூலை வந்து நீடிலில் சுற்றணும். ஸோ அதனால் நீடியில் வந்து ரைட் ஹேண்டில் வச்சுட்டு நூலை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை தடவை சுற்றணுமோ அந்த டைம் வந்து சுற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டைம் வந்து நீடியில் வந்து சுற்றிருக்கேன். சுற்றிட்டு பக்கத்துலேயே வச்சு நீடியில் வந்து கீழே இறக்கணும். நூலை பார்த்து பொறுமையாக விடுங்க, ஏன்னா நூல் வந்து சிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வருவது தான் என்னதுன்னா ஃப்ரெஞ்ச் நாட். இதை மோஸ்ட்லி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து மொட்டு ஷேப்பில் ஏதாவது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, பூவுக்கு மொட்டு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மொட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே ஃப்ரெஞ்ச் நாட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் உங்களுக்கு அந்த மொட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா, நம்ம நீடியில் நூல் சுற்றும்போது ஒரு 4-5 தடவை சுற்றுனீங்க அப்படின்னா அந்த மொட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன டாட் மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு சுற்று கூட சுற்றிக்கலாம். இது நீங்கள் எந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து அந்த நீடியில் நூல் சுற்றுறது பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இப்போ பார்த்தாச்சு. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தள்ளி தள்ளி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க. நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே வந்து போடுவோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஓவன் வீல். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வரணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சென்டரில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளவருக்கு நடுவில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் நாட்டை. இப்போ ஓவன் வீலுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதை 5 கோடு போட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ வீல் பொறுத்த வரைக்கும் கோடு போடுறது வந்து சிங்கிள் டிஜிட்டில் போடணும். 5 கோடு இல்லாட்டி 7 கோடு. இத்தனை பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா தான் அந்த வீல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ கோடு நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போ 7 கோடு போட்டிருக்கீங்க அப்படின்னா 7 பார்ட்டாக நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த 7 இதுலேயும் நீங்கள் ஸ்டிச்சு வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக வந்து மினிமம் 5 கோடுலேருந்து போட்டிங்கன்னா ஃப்ளவர் ஷேப் அழகாக வரும். 5, 7 அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ரவுண்டு போட்டுட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு இந்த இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து கரெக்டாக ஈவனாக அழகாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிசைனிங் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை வந்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கோடுக்கு நீங்கள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நூலை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 விட்டு 1 நீடியில் உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு லைன் விட்டுட்டு நான் இன்னொரு லைனுக்கு கீழே ஊசியை விட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடை விட்டுட்டு இன்னொரு கோடுக்கு கீழேருந்து ஊசியை விட்டு எடுக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நூல் வந்து நம்ம கூட பின்னுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு இந்த நூல் வந்து ஒரு பின்னல் மாதிரி வரும். ஸோ ஒன்று விட்டுட்டு நீங்கள் நூலை வந்து கீழேருந்து எடுக்கணும். இப்போ நீடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 1 விட்டுட்டு 1 நான் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அந்த லைன் முடிகிற வரைக்குமே இந்த நூலை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். நூல் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். நம்ம எல்லா பண்ணுற டிசைனை கூட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நூல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்மளுக்கு செலவாகும். அதே மாதிரி இதுக்கு நூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 6 நூலை மொத்தமாக கோர்த்தே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். 3 நூலாக 2 நூலாக பிரித்து நம்ம கோர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 6 நூலையுமே மொத்தமாக நீடிலில் கோர்த்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வந்து ஃப்ளவர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிஷ் போன்.
இது வந்து மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இலை ஷேப்பில் நம்ம ஏதாவது போடுறோம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபில்லிங்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். நீடில் இதை மாதிரி மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு சென்டர் பார்ட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி கீழே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கேன். திருப்பி நான் மேலேருந்து அது பக்கத்துலேயே எடுத்துகிட்டு கிராஸாக நீடியில் வந்து இப்போ குத்துவேன். ஸோ கிராஸாக லைட் கிராஸில் நீங்கள் குத்தணும். இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் இருக்குன்னா அதுலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் கிராஸாக குத்தணும். நம்ம அந்த டைரெக்ஷனில் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது இந்த கிராஸில் குத்தணும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு லைன் போட்டு காட்டுறேன். திருப்பியும் இந்த டைரெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு குத்தும்போது நீங்கள் இந்த டைரெக்ஷனில் குத்தணும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்தணும். திருப்பி மேலே தான் போகணும். நீடில் எப்போவுமே கீழேருந்து எடுத்துடாதீங்க, மேலேருந்து கொண்டு வந்து கிராஸாக வந்து குத்தணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது போடும்போதே உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து லைட்டாக ஒவ்வொரு ஸ்டெப் கீழே இறக்குங்க. கீழே அந்த ஊசி குத்தும்போது போன தடவை குத்துனதுலேருந்து ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் கீழே வந்து நீடியில் குத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஒரு அழகான கிராஸ் ஸ்டிச் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த முள் வந்து 2 பக்கமும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிராஸாக வந்து இந்த ஸ்டிச்சு போடுவோம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்க்கும்போது ஒரு லீஃப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அது அழகாக இருக்கும். லீஃப் டிசைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை லீஃப்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்ம போடுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டரில் வந்து ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பேக் சைடில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வரும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்டுன்னு தான் அர்த்தம். ஸோ எப்பயும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம் இல்லையா? அதிலே வந்து இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் சேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெக்கரேஷன் பர்பஸில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்பு மாதிரி வந்து மொட்டு வரும் இல்லையா? அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எப்பயும் போல் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நீங்கள் நூல் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு பக்கத்துலேயே ஊசியை குத்தாமல் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் அந்த மொட்டு வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் தள்ளி ஊசியை வந்து உள்ளே இறக்கணும். ஸோ அது மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஊசியை உள்ளே இறக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ்க்கு வேணுன்றதை இந்த நூலை பிடிச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் விட்டு இப்போ அந்த நூலை கீழே இறக்குறேன். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பு மாதிரி வந்து ஒரு மொட்டு மாதிரி வரும். ஸோ இதுதான் என்னதுன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் லாங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீடியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் 4 சுற்றுறேன். சுற்றிட்டு நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் ஊசியை வந்து கீழே வந்து இழுக்கிறோம். இழுக்கும்போது பார்த்து இழுங்க. நூல் வந்து சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டையும் நம்ம டிசைனிங்க்கு நிறையா இதில் யூஸ் பண்ணுவோம். இது பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக வரும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே கூட ஒரு ஃப்ளவர் ஷேப் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட். லாங் அண்ட் ஷார்ட்டுன்றது வந்து 3 கோடு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் 3 கோடு வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பெரிய ஸ்டிச்சாக போடுறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டிச் வந்து சின்னதாக போடுவோம். இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு. எப்பயும் போல் கீழேருந்து ஊசி எடுத்துகிட்டு மேலே ஃபஸ்ட் லைனில் வந்து நான் ஊசியை குத்தி இறக்குறேன். திருப்பி ஊசி எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வரணும். ஸோ மேலே குத்திடக்கூடாது, கீழே தான் வரணும். கீழே லாஸ்ட் லைனுக்கு தான் வரணும். லாஸ்ட் லைன்லேருந்து இப்போ அகெயின் செகண்ட் லைனுக்கு நான் குத்துறேன். ஸோ ஒரு லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஷார்ட். ஸோ இதுதான் என்னதுன்னா லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாங் அண்ட் ஷார்ட்லேயே வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சும் வரும். இதை வந்து ஃப்ளவருக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
லாங் அண்ட் ஷார்ட் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் பண்ணுறோம் இல்லையா, இதையே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சும் ஃபில் ஸ்டிச் போட்டு லாங் அண்ட் ஷார்ட் போடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க ஸ்டிச்சு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4-5 தடவை, ஒரு 5வது தடவை வந்து ஸ்டிச்சஸை வந்து திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு எதுனாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு சுடிதாருக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்னது தான். நீங்கள் ஒரு ஓனாக டிசைன் மேக் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றலாம். இதிலலாம் வந்து நிறையா டிசைன்ஸ் இன்னும் இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு பேசிக் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வேறு டிசைன்ஸ் வந்து வேறு ஸ்டிச்சஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இதை வந்து நீங்கள் சும்மா வீட்டில் போர் அடிக்க அப்படின்னாலுமே நம்மளோட சாரீ, நம்ம சுடிதார் அதிலலாம் கூட ஒரு சின்ன டிசைன் மாதிரி நீங்கள் போட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம இந்த லாங் அண்ட் ஷார்ட்டை வந்து கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து அழகான டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். நான் பேசிக்காக உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட்னால் என்னன்ற ஸ்டிச் மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ பேக் சைட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பேக் சைடுமே உங்களுக்கு அதே சேம் லாங் அண்ட் ஷார்ட் ஷேப்லேயே தான் இருக்கும். பேக் சைடும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சாட்டின் ஸ்டிச்சு. ஸோ இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் நம்ம எழுதிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளவரை நம்ம அவுட்லைன் போட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டுட்டு அங்கே எங்கே முடிச்சிருக்கீங்களோ அங்கேருந்தே ஆரம்பிக்கணும் இந்த சாடின் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் கீழே முடிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஸ்டிச்சுமே கீழேருந்து எடுக்கணும். திருப்பி நான் மேலே கொண்டு போகிறேன். திருப்பியும் மேலே இருந்தே ஊசியை வந்து எடுக்கணும். ஸோ எங்கே முடிக்கிறோமோ திருப்பியும் அது பக்கத்தில் இருந்தே ஊசியை வந்து எடுத்து கொண்டு வரணும். இப்போ கீழே முடிச்சிருக்கேன் அப்படின்னா கீழே இருந்தே ஊசியை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கேயே இருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாகும். ஸோ நம்ம இப்போ மேலேருந்து கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து இப்படி கிராஸ் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நூல் வந்து நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கேருந்தே ஸ்டிச்சஸை வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்லிங்கும் கரெக்டாக இருக்கும், நூலும் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கரெக்டாக சேவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டிச்சு வந்து காமனாக எல்லா இடத்துலையும் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு டிசைனை மேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சு வந்து பேக் சைடு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பேக் சைடு வந்து நூல் வந்து அதிகமாக வராது, இந்த மாதிரி டாட்டாக வரும். ஸோ டாட்டாக வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் பிகினர்ஸாக ட்ரை பண்ணும்போது ஒரு லைன் மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கூட இதை நீங்கள் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது எப்பயும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டிச்சு இந்த சீரீஸில். ஸோ கிராஸ் ஸ்டிச்சுன்றது நீங்கள் எந்த சைடு நீடில் விட்டு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஷேப் வந்து உங்களுக்கு கிராஸில் வரணும், அவ்வளோதான்.
உங்களுக்கு இந்த சைடு தான் நீடில் விட்டு இங்கே தான் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லை. நம்ம போடுற ஷேப் வந்து கரெக்டாக ஒரு இன்ட்டு மாதிரி ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வேணும், அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ டைரெக்ஷனுக்கு உங்களுக்கு வேணுமோ, எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. இதுக்கு எந்த ரூலும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கரெக்டாக வந்து அந்த இன்ட்டு ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கணும். இதை நீங்கள் ஏதாவது பார்டருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுடிதாருக்கெலாம் வந்து ஒரு நெக்குக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு சின்ன ஐடியா அது தோணுச்சு இப்போ, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம இப்போதைக்கு பார்த்து முடிச்சிட்டோம். பேசிக் ஸ்டிச் எல்லாமே இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேலே இருக்க ஸ்டிச்சு எல்லாவோட வீடியோ லிங்க்குமே வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.